நம்ம கிட்ட பணம் இல்லாம இருந்தது, பணம் வந்தா எல்லாமே சரியாயிடும் நினைச்சோம். ஆனா பணம் வந்துருச்சு, பட் இன்னுமே இதுவும் சரியா இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். லைக் பணம் தான் முக்கியம் தேடி தேடி போனாங்க. இப்போ 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. நாங்கள் சாப்பிட போது ஆசைப்பட்டது எல்லாம் வந்து சாப்பிடவே முடியல. கையில காசு இல்லைங்க. இப்போ கையில காசா இருக்கு, ஆனா டாக்டர் சொல்றாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆசை பிடிச்சி வாழ்க்கை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஐ டோன்ட் நேம் த கேம்ஸ், பட் சில கேம்ஸ் விளையாடி அதுல இருந்து மீள முடியாம, போட்ட பணத்தை இருந்து எடுக்க முடியாம கேம்பிளிங், இட்ஸ் a big net. ஒரு கிராமத்துலங்க எத்தனை பேர் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. பட் ஐ ஹர்ட், ஒரு போலீஸ் கிட்ட பேசிட்டு தான் கேள்விப்பட்டேன், லட்சக்கணக்கான மணி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு விமன் அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ஆசையை காட்டி நான் இவ்வளோ இதை சீட்டு போடுறேன் இந்த மாதிரிலாம் சொல்லி பணத்தை அவ்வளோ லட்சக்கணக்கில் அங்கேருந்து சூறையாடிட்டு வந்திருக்காங்க. எது பேசிக் திங், அவங்க ஆசையை தான் அவங்க வந்து முதலீடாக வச்சிருக்காங்க. மாச கடைசி வந்துட்டாலே எல்லாருக்கும் அங்கே ஒரு டென்ஷன் வந்துடும். 20ஆம் தேதி எல்லாமே 20ஆம் தேதி, அதை சில பேர் 10ஆம் தேதி எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அகைன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்லம்ல வாழ்றவங்களுக்கும் பண பிரச்சனை இருக்கு, கோடீஸ்வரங்களுக்கும் பண பிரச்சனை இருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் மணி. த விசில் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது மைண்ட் வாய்ஸ். நான் உங்க தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட மனநல ஆலோசகர் சித்ரா அரவிந்த் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஃபேமஸான சேயிங் ஒன்று இருக்கு, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அது வந்து ஒரு பர்சன் டு பர்சன் மாறக்கூடிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். பட் இதை நம்ம எல்லாத்தையும் சொன்னால் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மணி தான் எல்லாருக்கும் வேணும். நான் எப்போவுமே ஒரு ட்ரைனிங் எடுக்க போது கூட நம்ம சொல்லுவோம், நீங்கள் வந்து வேறு விஷயத்துக்காக ஊக்கமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற போது, நாங்கள் எல்லாரும் இல்லை 90% இல்லை 95% சொல்லுவாங்க, நான் காசுக்காக தாங்க இந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் சேயிங் தட் மணி இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக தேவை தான், இல்லைன்னா யாருமே நம்ம இயங்க முடியாது. பட் அதை தவிரையும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் கவனிங்க. அது மட்டுமே வாழ்க்கை அப்படின்னாக்க நம்மளுடைய ஆட்டிடியூட் வேறு மாதிரி போயிடும். அதனால் அந்த ஒரு ஆட்டிடியூட் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாகவும் நான் அதை தான் பிலீவ் பண்ணுறேன். மேபி அது வந்து ஒரு கொஞ்சம் கண்டென்டாக மணி விஷயத்தில் வாழ்ந்தவங்க சொல்ல முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த செய்தி கேட்டாலே கோவம் வரும். இவங்க இருக்குது சொல்கிறாங்க, இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், உங்கள் நீட்ஸ் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த தேவைகளுக்கு நம்ம மனசு யோசிக்கும். ஸோ இப்போ சின்ன வயசில் வந்து வளரும் போது நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பாங்க. ஒரு 100 ரூபா 10 ரூபா கூட இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மணியை தவிர வேறு எதுவுமே தெரியாது கணக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்க முடியுமோ அவ்வளோ இருப்பாங்க. ஸோ ஏன்னா எனக்கு தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸில் லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. நான் பாவம், அவங்களுக்காக எதுவுமே அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்வாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த சடன் பணக்காரங்கன்னு சொல்கிறவங்க, திடீர்னு கையில் காசு இல்லைனாலும் நம்ம ஐஃபோன் லேட்டஸ்ட் மாடல் வாங்குறதோ ஒரு BMW வாங்குறது அப்படி காட்டுறவங்களும் இருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பணத்தால் பாதிக்கப்பட்ட சங்கம்னு சொல்லலாம். ஸோ அப்படி நம்ம இருக்கணும்னு இல்லை, பணம் தேவை, அதில் நான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதுதான் வாழ்க்கையை ஆட்டி படைக்குமானா கண்டிப்பாக இல்லை. 100 வருஷத்துல சொசைட்டியாவே நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். எக்கனாமிக்கலா ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு நம்ம குடும்பங்கள் எல்லாமே. ஆனால் சம்திங் ஏதோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணுது. நம்ம கிட்ட பணம் இல்லாமல் இருந்தது, பணம் வந்தால் எல்லாமே சரியாயிடும் நினைச்சோம். ஆனால் பணம் வந்துருச்சு, பட் இன்னுமே இதுவும் சரியா. இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். லைக் பணம் தான் முக்கியம் தேடி தேடி போனாங்க. இப்போ 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. அப்புறம் நிறைய பேர் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, நாங்கள் சாப்பிட போது ஆசைப்பட்டது எல்லாம் வந்து சாப்பிடவே முடியல, கையில் காசு இல்லைங்க. இப்போ கையில் காசாக இருக்குது, ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது கேட்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு இது அமையலை. பட் இப்போ வந்து ஹெல்த் இஸ் வெல்த்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு முன்னாடி தெரியும் போது மற்ற விஷயங்கள் வந்து பின்ன தள்ளப்படுது. இப்போ பணம் தான் முக்கியம் நினைக்கிறவனுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து அவன் மேலே கவனமே இல்லை. ஸோ ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மெசேஜ் நம்ம சொல்லி ஆகணும். இன்றைக்கி வந்து அப்படி தான் முக்கியம், அதை நோக்கி நீங்கள் போயிடுறீங்க அப்படின்னா நாளைக்கு உறவுகள், அதை தவிர உங்கள் ஆரோக்கியம், இது எல்லாமே வந்து நீங்கள் கவனிக்கலை அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு எவ்ரிதிங். ஒரு 4 செடி இருந்தால் 4 செடிக்குமே தண்ணி ஊற்றுங்க. ஒரே ஒரு செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா அது அழுகிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ பணம் வந்துட்டால் நான் சந்தோஷம் அப்படின்னு எத்தனை பேர் இன்றைக்கி சொல்லுவாங்க தெரியுமா? நான் வச்சுருக்கேங்க, நான் கோடீஸ்வரங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு வீட்டில் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தால் கூட கொஞ்சம் நேரம் தான் சந்தோஷம் இருக்கும். அப்புறம் திரும்பி ஒரு பிரச்சனைனா திரும்பி அழதான் செய்வோம் ஒழிய ஜஸ்ட் மணி கேனாட் பை எவ்ரிதிங். அது எப்போவுமே அந்த எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம் அது. அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம வாங்கிட முடியாது. பட் இந்த பண கஷ்டப்பட்டவங்களே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தான் தெரியும். ஏன்னா எது நம்ம வாழ்க்கையில் இல்லையோ அது நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த பேசிக் நீட்ஸ் நம்ம சைக்கலாஜிக்கலாக சொல்லுவோம். அந்த பேசிக் நீட்ஸாக நம்மளை வந்து உந்து சக்தியாக இருக்கும்.
இப்போ நம்மளுடைய மக்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு பேசிக் நீட்ஸே சாட்டிஸ்ஃபை ஆகலை. பிரெட் அண்ட் பட்டரே கிடைக்கல நிறைய பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நீங்கள் ஃபிலாசபிக்கலாக பேசினா யாராவது இந்த யூடியூப் வீடியோ கவனிப்பாங்களா? கவனிக்க மாட்டாங்க. இது பணத்தை எப்படி சீக்கிரம் சம்பாதிக்கலாம், எளிதில் பணம் பண்ணுவது எப்படி, இந்த மாதிரி எப்படி கிளாமர் டாபிக்ஸ் பேசப்படுதோ இப்போ பண டாபிக்ஸ்க்கும் அதே மவுஸ் தான். ஸோ இன்றைக்கி நிறைய ஃபினான்ஷியல் டாபிக்ஸ், மணி பேச்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையா மவுஸ் இருக்குது. எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே வந்து இது பண்ணலாம். இதில் நிறைய பேருக்கு நம்ம வந்து இந்த பணத்தாசை பிடிச்சி வாழ்க்கை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஐ டோன்ட் நாட் நேம் த கேம்ஸ், பட் சில கேம்ஸ் விளையாடி அதுலேருந்து மீள முடியாமல், போட்ட பணத்திலேருந்து எடுக்க முடியாமல், கேம்பிளிங் அட்ஸ் அ பிக் நெட். ஒரு கிராமத்துலங்க எத்தனை பேர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. பட் ஐ ஹர்ட், ஒரு போலீஸ் கிட்ட பேசியிருக்கோம், கேள்விப்பட்டேன், லட்சக்கணக்கான மணியை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு விமன் அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ஆசையை காட்டி நான் இவ்வளோ இதை சீட்டு போடுறேன் இந்த மாதிரிலாம் சொல்லி பணத்தை அவ்வளோ லட்சக்கணக்கில் அங்கேருந்து சூறையாடிட்டு வந்திருக்காங்க. எது பேசிக் திங், அவங்க ஆசையை தான் அவங்க வந்து முதலீடாக வச்சுருக்காங்க. ஒருத்தங்களோட ஆசையை தூண்டிட்டோன்னு வைங்களேன். அதனால தான் அந்த 6 சென்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த கிரீடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கிரீட் அப்படின்னு அது அதிகமாக தான் அந்த வாத்து தங்க முட்டை போட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வாத்தையே வெட்டிட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைங்கிறது ஒரு அளவு தான். பணம் அப்படிங்கிறது வந்து ஓகே இவ்வளோ தூரம் வந்துருச்சா, இதோட கண்டென்டாக இருக்கணும், மேலும் ஆம்பிஷியஸாக இரு, நிறைய சம்பாதி வேணான்னு சொல்லலை, பட் யூ ஷுட் பி கண்டென்டட். ரொம்ப அந்த ஆசை மோகம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடக்கூடாது நம்ம. ஏன்னா இப்போது கசினோ இந்த விஷயம்லாம், இந்த லாட்ரி டிக்கெட்லாம் இங்கே ஏன் அடைச்சாங்க அது யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பங்கள் செத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட எப்படி நம்ம குடிக்கிறோமோ போதை மருந்துக்கோ கிட்டத்தட்ட பணம் மோகமும் அதே அளவு தான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கேப்பில் தான். இதெல்லாம் ஒரு இட்ஸ் அ சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலி. இது பணத்து மேலே கரெக்டான ஆட்டிடியூட் இருக்குது, நான் என்னோட குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து என்ன ஹெல்த்தையும் பார்த்துக்கிறேன், அதே நேரத்தில் நான் பணமும் நிறைய சம்பாதிக்கிறேன்னா தவறே கிடையாது, பண்ணுங்கள், இதுவே இல்லை. அதுவும் இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களை கேட்டிங்கனாலே 99% போகிறது பணத்துக்கு தான். மற்றதுக்கு எதுக்கு போகிறனே தெரிலங்க. காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அவங்களோட பேசிக் நீட்ஸே இன்றைக்கி சாட்டிஸ்ஃபை ஆகலை. எத்தனை பேருக்கு இருக்குது? 90% எனக்கு தெரியல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியல. ஆனால் முக்கால்வாசி நம்ம தமிழ்நாட்டு லெவலில் நம்ம போல் எடுத்தீங்கன்னா கூட பேசிக் லெவல் பீப்புள் ஆர் தேர் ஸ்டார்விங். அவங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. இப்போ வந்து நிறையா பொலிட்டிஷியன்ஸை நம்ம வந்து இதெல்லாம் கொடுக்குறோம், பணத்தை கொடுக்கறத வச்சு தான் அவங்களால வந்து ஓட்டை எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அந்த தேவை போச்சுன்னா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்த தேவை, அடுத்த கட்ட தேவைக்கெல்லாம் யாருமே போகிறதில்ல, அங்கேயே ஸ்டக் ஆகிடும் நம்ம. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் லிவிங். இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்துருவாங்க, உனக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கண்டென்ட்டாக இருக்கும். இங்கே வந்து தினசரி நம்ம லாட்ரி அடிச்சுட்டு இருக்கோம், இப்போ சாப்பிட்றதுக்கே அப்படின்ற போது அது ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கும்போது அடுத்தது நம்ம சிந்தனையே செயல்படாது. ஸோ பணம் அப்படிங்கிறது நம்ம மனசுகள், நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது, பாய்சனாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம, ஆனால் அது பேசிக்காக இவ்வளோ தூரம் இன்றைக்கி இல்லை. மாத கடைசி வந்துட்டாலே எல்லாருக்கும் அங்கே ஒரு டென்ஷன் வந்துடும். 20ஆம் தேதி எல்லாமே 20ஆம் தேதி, அதை சில பேர் 10ஆம் தேதி எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அகைன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்லம்மில் வாழ்கிறவங்களுக்கும் பணப்பிரச்சனை இருக்குது, கோடீஸ்வரங்களுக்கும் பணப்பிரச்சனை இருக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் மணி. அந்த இருக்கிற பணத்தை, அது ஆசை இருக்கிற, அவங்க பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்களா நானும் வாங்கணும்னா என் சம்பளம் எவ்வளோ இருக்குன்றதை நான் யோசிக்கணும். அது யோசிக்காமல் நான் வாங்கி வச்சிருவேன். வாங்கி வச்சுட்டு அப்புறம் லோல் பண்ணுறது யார், அப்புறமா தலையெழுத்தேன்னு வேலைக்கு போகிறது. இல்லைனா அப்போ தாங்க இந்த தப்பான விஷயங்கள்லாம் உள்ளே வரும். ஷார்ட் டேர்மில் நான் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு நம்மளாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஷேர் ட்ரேடிங், இப்போ எல்லாரும் அந்த ஏதோ ஒரு மணி ஒன்று சொல்கிறாங்களே, அதை வச்சு பண்ணிடலாம். கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது பண்ணிட்டா ஷார்ட்கட்டில் நான் எங்கேயாவது போயிடலாமான்னு பார்க்குறேன். கடைசியில் ஜெயிலில் தான் போக வேண்டியிருக்கும். நிறையா பணத்தாசை பிடிச்சவங்க இந்த மாதிரி விஷயங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சில நேரம் சூசைடில் கொண்டு போய் முடியலாம். அதான் இந்த மாதிரி விஷயங்களாமே அந்த டெட்லி சென்ஸில் வர்றது தான். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே தான் கொண்டு போய் முடியும். அதை ஒரு கரெக்டான ஒரு இதுவாக வச்சுட்டு, பேலன்ஸாக வச்சுட்டு லைஃப்பை நமக்கு வேணுன்ற போது மணி நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு ஒரு திறமையை வச்சுக்கணும், ஒரு வேலையை வச்சுக்கிட்டு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியணும். அது நம்மளை ஆட்டி வைக்க வேண்டாம். நம்ம வந்து தான் அதை வந்து வேணுமா வேணாமா நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா. மணி ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் கண்ட்ரோல் யூ. அந்த லெவலில் நம்ம மனசை எப்போவுமே வச்சுக்கணும். சொல்லுவாங்களே, திமிர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே போயிடும் நம்மளுக்குன்ற மாதிரி. அந்த ஈகோ எப்படி நம்மளை இது பண்ணுமோ, பணமும் நம்மளுக்கு கண்ணை மறைச்சிடும், நம்மளை நிறைய பாவங்கள் செய்ய வைக்கும் அது தேவையில்லாமல். ஸோ அதை ஒரு லெவலில் வந்து நம்ம வச்சுக்கிறது, நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி பணத்துக்காக தான் ஓடிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். அதை தவிரவும் வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.